வணக்கம். நம்ம தினமும் இயல்பா அனுபவிக்கிற பல விஷயங்களை பெருசா ஏத்துக்கிறதே இல்ல, சரியா? குறிப்பா நம்மளோட வேலை நேரத்தை சொல்லலாம். இன்னைக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நம்ம ஃபாலோ பண்ற அந்த 8 மணி நேர வேலை சும்மா ஓசிலியோ இல்ல யாரோ பரிதாபப்பட்டோ நமக்கு கொடுத்தது கிடையாது. அது பலருடைய வியர்வை, கண்ணீர், குறிப்பா சொல்லப்போனா ரத்தம் சிந்தி வாங்கப்பட்ட ஒரு உரிமை. ஆமாங்க, இந்த 8 மணி நேர வேலைக்காக மக்கள் நிஜமாவே தங்களோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த மாபெரும் தியாகத்தோட வரலாற்றை தான் நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். சரி, மே 1 அப்படின்னா உண்மையிலே என்ன? இதை நான் உங்ககிட்ட ரொம்ப நேரடியா கேட்க விரும்புறேன். மே 1 தேதின்னு சொன்ன உடனே டக்குன்னு உங்க மைண்ட்ல என்ன வருது? ஜாலியான ஒரு பப்ளிக் ஹாலிடே, இன்னைக்கு ஆஃபீஸ் போக தேவையில்லைங்கிற ஒரு நிம்மதி, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படத்துக்கு போற ஒரு சாதாரண நாளா? நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல இந்த நாளைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தத்தை நம்ம சுத்தமா மறந்துட்டோன்னு தான் சொல்லணும். இது வெறும் கேலண்டர்ல இருக்கிற ஒரு சிவப்பு கலர் விடுமுறை நாள் மட்டும் கிடையாது. இது ஒரு மிக ஆழமான வரலாற்று வடு. இத்தனை நாளா இந்த லீவ் நாளை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதை கொஞ்சம் மாத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இது. இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒற்றை இலக்கம் என்ன பார்ப்போம். 8. இன்னைக்கு நாம எந்த வேலைக்கு போனாலும் ஒரு நார்மல் ஷிஃப்ட் அப்படின்னா அது 8 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா தோணுது. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போனா ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம வாழ்க்கை முறைன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். இந்த 8 அப்படிங்கிற நம்பர் நம்ம நாளோட ஒரு சரியான பேலன்ஸை குறிக்குது. ஆனா இந்த 8 மணி நேர வேலையை நாம இவ்ளோ ஈஸியா அடையறதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதை அடைய நாம கொடுத்த விலை என்ன தெரியுமா? 12ல இருந்து 16. ஆமாங்க, ஒரு நாள்ல மொத்தமே 24 மணி நேரம் தானே இருக்கு. அதுல 16 மணி நேரம் தொடர்ந்து பிரேக் இல்லாம வேலை செய்யறத ஒரு செகண்ட் உங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? 1800கள்ல வாழ்ந்த தொழிலாளர்களோட உண்மையான நிலைமை இதெல்லாம். அது ரொம்பவே கொடூரமான இருண்ட காலகட்டமும் சொல்லலாம். அங்கிருந்து தொழிலாளர்கள் தினமும் 12ல இருந்து 16 மணி நேரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இது வெறும் கடின உழைப்பு கிடையாது, எந்த ஒரு மனுஷனாலும் தாங்க முடியாத ஒரு டார்ச்சர். தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது, வெறும் உழைப்பு உழைப்பு உழைப்பு. இது மட்டும்தான் அப்போ அவங்க வாழ்க்கையா இருந்துச்சு. அந்த காலத்துக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா நிஜமாவே தலை சுத்திடும். இன்னைக்கு நமக்கு டீ பிரேக் இருக்கு, லஞ்ச் பிரேக் இருக்கு, பாதுகாப்பான ரொம்ப நியாயமான வேலை நேரங்கள் இருக்கு. கொஞ்சம் டயர்டா இருந்தா கூட நாம ரெஸ்ட் எடுத்துக்க முடியுது. ஆனா 1800கள்ல அப்படி எந்த ஒரு முறையான பிரேக்கும் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க உழைப்புக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான சம்பளம். அந்த காலகட்டத்துல தொழிலாளர்களை ஒரு மனுஷனாவே மதிக்கல. அவங்கள உயிருள்ள மனிதர்களா நடத்தாம ஃபேக்டரிகள்ல தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய வெறும் மிஷின்களா மட்டும்தான் பார்த்தாங்க. இதுதான் அன்னைக்கு இருந்த கசப்பான உண்மை. இப்படி மனிதர்களை மிஷினா நடத்துற இந்த கொடூரமான காலகட்டத்தோட உச்சக்கட்டமா ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுது. அதுதான் ஹேமார்க்கெட் விவகாரம். 1886ஆம் வருஷம் அமெரிக்கால இருக்கிற சிகாகோ நகரத்துல தொழிலாளர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து வீதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. உலகளாவிய தொழிலாளர் உரிமை வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப பயங்கரமான ஒரு திருப்புமுனையா அமைஞ்சது. இன்னைக்கு நாம அனுபவிக்கிற பல உரிமைகளுக்கு அன்னைக்கு நடந்த இந்த சிகாகோ போராட்டம் தான் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்துச்சு. சாதாரண மக்கள் தங்களோட அடிப்படை உரிமைக்காக எப்படி ஒன்னு சேர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவங்க வெச்ச கோரிக்கை ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. எங்களுக்கு 8 மணி நேர வேலை வேணும். எவ்வளவு நியாயமான ஒரு கோரிக்கை இல்லையா? எந்த ஒரு வன்முறையோ இல்ல மத்தவங்க பொருளை அபகரிக்கணுங்கிற பேராசையோ இல்லாத ஒரு ஒட்டுமொத்த குரல் அது. நாங்க உழைக்கிறோம், அதுக்கேத்த ஓய்வு எங்களுக்கு வேணும். இது மட்டும்தான் அவங்களோட ஆழமான கோரிக்கையா இருந்துச்சு. ஆனா ரொம்ப அமைதியான முறையில தங்களோட அடிப்படை மனித உரிமைக்காக வைக்கப்பட்ட இந்த சாதாரண கோரிக்கை கொஞ்சம் கூட எதிர்பாராத விடமா எப்படி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சோகமா ஒரு ரத்த கல்லறியா மாறுச்சுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். ஆரம்பத்துல இந்த போராட்டம் ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களோட குடும்பங்களுக்காக உரிமை கேட்டு ஒண்ணு கூடினாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவுல திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு வெடிகுண்டு வெடிக்குது. யார் அதை போட்டாங்க, எப்படி நடந்துச்சுன்னு ஒரு பெரிய குழப்பம் நிலவுன அந்த செகண்ட்ல போலீஸ் அந்த மக்கள் கூட்டத்துக்கு மேல சரமாரியா துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அமைதியா உரிமை கேட்டு ஆரம்பிச்ச அந்த போராட்டம் சில நிமிஷங்கள்ல மிகப்பெரிய ரத்த களரியா மாறிடுச்சு. இந்த சோகமான சம்பவத்துல பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. இது நான் எந்த ஒரு தரப்புக்கும் சப்போர்ட் பண்ணி சொல்ற கருத்து கிடையாது. இது டாக்குமெண்ட் செய்யப்பட்ட, யாராலையும் மறுக்க முடியாத ஒரு வரலாற்று உண்மை. இந்த எதிர்பாராத வன்முறை ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சி அடைய வச்சுது. இந்த அதிர்வலை எப்படி உலகமெங்கும் பரவுச்சுன்னு பார்ப்போம். 1886ல நடந்த சிகாகோ போராட்டம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க செஞ்ச தியாகம் வீணாகல. அதோட விளைவா 1889ஆம் வருஷம் செகண்ட் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு எடுத்தாங்க. தங்களோட உரிமைகளுக்காக போராடி உயிர் நீத்த அந்த தொழிலாளர்களை என்றென்றைக்கும் கௌரவிக்கிற விதமா மே 1ஆம் தேதிய உழைப்பாளர் தினமா அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க.
ஒரு நகரத்துல எரிய ஆரம்பிச்ச இந்த உரிமை தீ கடல் தாண்டி உலகமெங்கும் டிராவல் பண்ணி கடைசியா நம்ம இந்தியாவுக்கும் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம மண்ணோட வரலாற்றுக்கு வருவோம். 1923ஆம் வருஷம் இந்தியாவுக்கான முதல் உழைப்பாளர் தினம் நம்ம சென்னையில தான் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்பட்டுச்சு. இது மாபெரும் தலைவர் மா. சிங்காரவேலர் அவங்களோட தலைமையில நடந்துச்சு. மா. சிங்காரவேலர் இது சும்மா ஒரு நபரை குறிக்கிற பேர் கிடையாது. நம்ம நாட்டுல தொழிலாளர் உரிமைகள் மற்றும் அது தொடர்பான விழிப்புணர்வோட உண்மையான தொடக்கத்தை குறிக்கிற பேர். ஒரு அமைப்பு சார்ந்த தொழிலாளர் உரிமைகள் பத்தின விழிப்புணர்வு இந்தியாவுல அதிகாரப்பூர்வமா வேரூண்டின நாள் அது. நம்ம மண்ணிலையும் உழைப்பாளர் உரிமைகளுக்கான குரல் ஓங்கி ஒலிச்ச தருணம் இது. கால சக்கரத்தை அப்படியே சுழற்றி மறுபடியும் இப்போ நிகழ்காலத்துக்கே வருவோம். இன்னைக்கு மே 1ஆம் தேதிய நிறைய பேர் எப்படி பார்க்கறாங்க? இது சும்மா ஒரு லீவ் நாள். நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணலாம், அடுத்த நாள் வழக்கம் போல வேலைக்கு போலான்னு ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுறாங்க. ஆனா இந்த நாளோட உண்மையான பேக்ரவுண்ட் என்ன? அது காலப்போக்கில் எல்லாராலும் மறக்கப்பட்டு போன ஒரு இரத்தக்களரியான மாபெரும் தியாகம். இந்த நாளோட முக்கியத்துவத்தை மறந்துட்டு இதை வெறும் ஒரு சாதாரண ஹாலிடேவா மட்டும் நாம கடந்து போறது, தங்களோட உயிரையே கொடுத்த அந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களோட ஈடு இணையற்ற தியாகத்தை நாம குறைச்சு மதிப்பிடுறதுக்கு சமம். நாம இந்த பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம ரொம்ப கேஷுவலா அனுபவிக்கிற இந்த 8 மணி நேர வேலை பலரோட வியர்வையாலும் ரத்தத்தாலும் செதுக்கப்பட்ட ஒரு உரிமை. உங்க வேலையை மதியுங்க, உங்க உரிமைகளை தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான நினைவூட்டல். கடந்த காலத்தோட இந்த கடினமான போராட்டங்களையும் அது மூலமா நம்ம வாங்கின உரிமைகளையும் நம்ம முழுமையா புரிஞ்சுக்கல அப்படின்னா எதிர்காலத்துல நம்ம ரொம்ப ஈஸியா சுரண்டப்படுவோம். தொழிலாளர்களோட கடந்த கால தியாகத்தின் மேல நமக்கு எப்போதுமே ஒரு ஆழமான மரியாதை இருக்கணும். அடுத்த முறை நீங்க உங்க 8 மணி நேரம் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு நிம்மதியா வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த உரிமையை உங்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த ரத்தச்சரி